முட்டை வேக வச்சிட்டிங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் இந்த முட்டை மசாலா ரெடி பண்ணிடலாம். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மஞ்சள் கருவை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெள்ளைக்கருவை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மசாலா சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலா நல்லா வெந்து வர்றதுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு, 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா கூட நல்லா கலந்து விட்டாச்சு. லாஸ்ட்டாக முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.